So this particular topic we would be discussing about ad hoc wireless network. So ad hoc wireless network does not need any infrastructure. Okay. So last topic la nama paathambodhu it doesn't need an infrastructure. Okay. Each node can communicate directly with other nodes. நம்மளால ஃப்ரீயா நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. So access point or shared channel அப்படினு வந்து தேவையில்லை. So access point or shared channel அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. Okay. So we will be explaining with the help of a diagram where we will be showing two ad hoc networks with 3 nodes each. Okay. So ஒரு ரெண்டு ad hoc network நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் பார்க்குறோம். அதுக்கு நடுவுல மூணு நோட் இருக்கும். Okay. So இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் with the case of ad hoc wireless network. Okay. So nodes within an ad hoc network can communicate only if they can reach other physically. ஸோ ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் ஒரு பிசிக்கலா ஒரு கம்யூனிகேஷன் இருந்தா மட்டுமே அது வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஓகே. ஸோ இல்லைன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் ஆர் பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஸோ இஃப் தே ஆர் ஃபாலோயிங் இன் தட் ரேடியர் ரேஞ்ச் ஆர் மேபி இஃப் அதர் நோட்ஸ் கேன் ஃபார்வர்ட் த மெசேஜ், ஒரு நோடால ஒரு மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண முடியுது, டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ ஃப்ரெண்ட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ மை ஃப்ரெண்ட், என்னால உங்களை வந்து ரீச் பண்ண முடியுது, பிசிக்கலா ரீச் பண்ண முடியுது, இல்ல வந்து நான் இருக்கிற ஏரியா வந்து உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே. இல்ல நான் அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸால அனுப்ப முடியும் அப்படின்னா தட்ஸ் வாட் யூ கால் இட் டு பி ad hoc network and that's where you can transmit the information. Okay. So nodes from two networks cannot communicate with each other if they are not within the same radial range. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ரேஞ்சில் இருந்தா மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், ரேஞ்சில் இல்லை அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே. So here in the ad hoc networks there is a complexity of each network is higher because every node has to implement the medium access mechanisms. Okay. So in the கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வந்து ரொம்ப எஃபிஷியண்டா நடக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து லைக் கொலிஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சின்னதா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கவே செய்யும். பிகாஸ் when node communication takes place in the medium access mechanisms எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வரும். ஓகே. ஸோ இந்த மீடியம் access mechanismsல வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் உண்டு. ஹிடன் ப்ராப்ளம் உண்டு ஆர் எக்ஸ்போஸ்ட் டெர்மினல் ப்ராப்ளம் உண்டு. அதே மாதிரி எந்த பாக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்ணணும், எந்த பாக்கெட் வந்து அதுக்கு பிறகு அடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட் which are having higher priority should be transmitted first rather than the low priority. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல ஓகே ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து 2-3 பாக்கெட் வந்தா எந்த பாக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பணும், அடுத்து என்ன பாக்கெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஓகே. ஸோ இதுல வந்து பெஸ்ட் எஃபர்ட் சர்வீஸும் போடணும். ஓகே. பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து லைக் த காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ad hoc wireless networks வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் பண்ணணும். ஓகே. Right. So this type of wireless network exhibits greater possible flexibility as it is needed for unexpected meetings, quick replacements of infrastructure. Okay. So infrastructure வந்து if it requires replacement, okay, or maybe suddenly வந்து ஒரு high traffic வந்து உண்டாகுது அப்படின்னா ad hoc wireless network முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பெஸ்டா ஹேண்டில் பண்ணும். Okay. So it's very flexible as well. So ad hoc networks, it's actually a temporary network composed of mobile nodes. Okay, it's a temporary network composed of mobile nodes without pre-existing communication infrastructure such as access point and the base substation. Okay, so it's actually a temporary network. Okay, so எதுவுமே ஒரு pre-planned இல்லாம but at the same time best effort service provide பண்ணுது. Okay. So here each node plays the role of a router. Okay, for multi-hop routing. Each node would be decoding and forward the packet. So நான் ஒரு frequencyல இருப்பேன், நான் ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றேன் அப்படின்னா நீங்களும் என்னோட frequency அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதை டீகோட் பண்ணி
அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டுமே நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க அட் த சேம் டைம் பேக்கெட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது செக்யூரிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மற்ற நோட்ஸ், அதாவது ரேடியோ ரேஞ்சில் இல்லாத ஒரு நோடுக்கு வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறத வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டுமே நம்மளால வந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, so this routing protocol we can classify into three types. We can call it proactive, reactive and hybrid. Okay, so இந்த மூணு type of routing protocols are most essential for an ad hoc wireless network. Okay, so in the mobile ad hoc network, it's nothing but a collection of mobile nodes forming an ad hoc network without the assistance of any centralized structure. Okay, so இந்த வித common channel or shared channel or access point அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. Okay, so these networks introduce a new art of network establishment and can be well suited for an environment where either infrastructure is lost or where an infrastructure is not very cost effective. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா அட்ஹாக் நெட்வொர்க் எல்லாரும் தேடி வருவாங்க. இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் நெட்வொர்க் வந்து ரொம்ப காஸ்டா இருந்தா கண்டிப்பா அட்ஹாக் நெட்வொர்க்கை தான் தேடி வருவாங்க. ஸோ எய்தர் வைஸ் நம்மளுடைய அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து அட்வான்டேஜா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க். ரெண்டு நெட்வொர்க் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு லேப்டாப் with mobile and these laptop and mobile is communicated with another mobile. Okay, இல்லனா நீங்க இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். மூணு மொபைல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மொபைலும் கனெக்டடா இருக்கு, இந்த ரெண்டு மொபைலும் கனெக்டடா இருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸ் காலாவும் எடுத்துக்கலாம். Okay, so that's an example of a ad hoc wireless networks. Okay, so this you call it to be a peer to peer network or a end to end network. Okay, so this is actually the difference between a cellular network and ad hoc wireless network. நான் உங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் கொடுக்க போறேன். ஓகே, த ரீசன் இஸ் தட் நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ் பெட்டர் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல கெட் பண்ணும். கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்டா எஃபிஷியண்டா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு வர போறது இல்லை. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிட்டு நிறைய இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு மேபி மேக்ஸிமம் 75% நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலே நம்மளால பெட்டரா நம்மளுடைய எக்ஸாம் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ செல்லுலார் as well as ad hoc wireless network. It is a fixed infrastructure based, okay, cellular network, whereas ad hoc wireless network ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. செல்லுலார் நெட்வொர்க் வந்து சிங்கிள் ஹாப் வயர்லெஸ் லிங்க், ad hoc wireless network வந்து multi hop wireless network. And then cellular network, it is having guaranteed bandwidth. So எந்த ஒரு டிராஃபிக்கா இருக்கட்டும் சரி, ஓகே, ஒரு ஆடியோ டிராஃபிக் இருக்கிறது இருந்தாலும் சரி, ஓகே, ரொம்ப ரேர் கேஸ்ல வீடியோ டிராஃபிக்கா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உண்டு. ஓகே, தட்ஸ் த கேஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் நெட்வொர்க். in the ad hoc wireless network, it is having shared radio channel. Okay, so it's suitable for best effort data traffic. Okay, cellular network circuit switched and ad hoc network it is packet switched. Cellular network it is having seamless connectivity. Okay, so low call drop during handoff. Okay, so different networks change ஆகும்போது there might be call drop, so it's having low call drop during handoff. Okay, and ad hoc network it is having frequent path break due to mobility. So ஒரு கம்யூனிகேஷன் சரியா இல்ல, ஒரு நெட்வொர்க் சரியா இல்ல அப்படின்னா ஒரு path break அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கு. Then cellular network it is having high cost and time of deployment. Ad hoc network it is quick and cost effective deployment. And then with the cellular network it is reuse of frequency spectrum through geographical channel reuse. And then with the case of ad hoc network it is having dynamic frequency reuse based on carrier sense mechanism. With the case of cellular network it is easier to achieve time synchronization. So time synchronization வந்து பெட்டரா நீங்க ஈஸியாவும் அச்சீவ் பண்ணலாம் with the case of this cellular network. Time synchronization is difficult and it consumes more bandwidth. Okay. And with the case of the
cellular network, it is easy to employ bandwidth reservation. So ஒரு particular channel, okay, ஒரு particular transmission வந்து you can reserve the bandwidth for easy employment. And with the case of this ad hoc network, bandwidth reservation requires complex medium access control protocol. ஏன்னா ஒரு ad hoc networkனாலே medium access scheme கண்டிப்பா தேவை. ஸோ இதுல வந்து bandwidth reservation அப்படிங்கிறது வந்து இருக்கும், பட் வந்து காம்ப்ளெக்ஸா ஒரு நிறைய பேண்ட்வித் வந்து ரிசர்வ் பண்ணக்கூடிய நிறைய சேனல்ஸ் அசைன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஆகும். With the case of this one cellular network, application domains include mainly civilian and commercial sectors. With the case of ad hoc network, it includes battlefields. Okay, ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, for the case of battlefields to communicate with each other, இல்லனா ஒரு எமர்ஜென்சி கேசஸ், ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், கொலாபரேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ad hoc network நம்ம வந்து யூஸ் பண்றோம். And with the case of cellular network, it is high cost because of network maintenance. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பா காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். ரொம்ப காஸ்ட் கிடையாது, பட் ஸ்டில் இட்ஸ் காஸ்ட் ஒன். அண்ட் இட் நீட்ஸ் பேக்கப் பவர் சோர்ஸ் அண்ட் ஸ்டாஃபிங் as well. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பீப்புள் ஆர் பர்சனல் அப்படின்னு வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் in order to maintain such activities. அண்ட் கண்டிப்பா லைக் with the case of WhatsApp, okay, backup கண்டிப்பா தேவை. ஓகே, பேக்கப் இல்லாம உங்களால வாட்ஸ்அப் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் நெட்வொர்க்கு நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் தேவை, அதுக்கு கண்டிப்பா பேக்கப் பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை. With the case of ad hoc network, self organization and maintenance properties are built into the network. So here with the case of cellular network, mobile hosts are of low complexity. With ad hoc network, mobile hosts require more intelligence. Major goals அப்படின்னு பார்க்கும்போது maximize call acceptance ratio, okay, and minimize call drop ratio. So இதுதான் வந்து ஒரு cellular network உடைய மேஜர் requirement or மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சொல்லலாம். ஓகே, ஸோ கால் அக்செப்டன்ஸ், கால் கனெக்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கால் டிராப், அதாவது எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூனாலையும் கால் டிராப் வந்து இருக்கக்கூடாது. எப்பவுமே இந்த மொபைல் நெட்வொர்க் பாரு அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நெட்வொர்க் இல்லாத ஒரு ஏரியா போனா போதும் உடனே கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் அ மேஜர் கோல் ஆஃப் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் நெட்வொர்க். ஸோ ad hoc நெட்வொர்க் உடைய இது வந்து வேற. ஓகே, அதோடைய கோல் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வேற. இட் ஹேஸ் டு ஃபைண்ட் பாத்ஸ் வித் மினிமம் ஓவர் ஹெட் அண்ட் ஆல்சோ குவிக் ரீகான்ஃபிகரேஷன் ஆஃப் ப்ரோக்கன் பாத். ஸோ ஏதாவது ஒரு பாத் வந்து பிரேக் ஆயிட்டு அப்படின்னா அந்த பாத் வந்து பிரேக் ஆனதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்ல வந்து ஒரு மினிமம் ஓவர்லோட், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் லெஸ் பேண்ட்வித் இல்லைன்னா வந்து லெஸ் டைம்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து ad hoc வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து ஆக்ட் பண்ணுது. And cellular network, it is widely deployed and currently in the third generation of evolution. Okay, நிறைய அடுத்த ஜெனரேஷன்ல பெட்டர் ஃபீச்சர்ஸோட வருது. ஓகே, but with the case of ad hoc network, several issues are to be addressed for successful commercial deployment, even though widespread use exists in defense as well. ஸோ ஸ்டில் நம்மளால வந்து பேட்டில் ஃபீல்டாக இருக்கட்டும், எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நம்ம ad hoc நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த வெர்ஷன் அப்படின்னு போகும்போது நிறைய கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பட் வித் த கேஸ் ஆஃப் செல்லுலர் நெட்வொர்க் இதை வந்து அவசியம் இல்லை. பிகாஸ் நம்மளுடைய நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்கட்டும், டிராஃபிக்காகவும் இருக்கட்டும், நம்மளால வந்து பெட்டராக வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். So this is what we have discussed so far with the case of elements of ad hoc wireless sensor network. ஒரு ஷார்ட் ரீகேப் நம்ம பார்த்துருவோம். we went with the introduction with the definition of a network as well as ad hoc wireless network, and then we discussed about multi-hop relaying, அதாவது MHWN multi-hop wireless network பத்தி பார்த்துருந்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்த்துருந்தோம், ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு ஃபீச்சர் ஆஃப் ad hoc network அப்படின்னு பார்த்துருந்தோம். And then we went through the advantages. What are the advantages of ad hoc network? We went through the major concept, which is elements of ad hoc network. அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் நெட்வொர்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெஸ் நெட்வொர்க், அதாவது ad hoc நெட்வொர்க் பற்றி பார்த்துருந்தோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் நெட்வொர்க் உடைய யூசேஜ், அதாவது அக்சஸ் பாயிண்ட் இல்லாத ஒரு ஸ்கீமை பத்தி பார்த்தோம். மீடியம் அக்சஸ் ஸ்கீம்ஸ் உடைய ரோலை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். கொலிஷன் ப்ராப்ளம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வயர்லெஸ் நெட்வொர்க். 3 நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி நம்மளால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் நெட்வொர்க்கை பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் we went through ad hoc wireless network. ஓகே, ஸோ நோடுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் எப்படி ஒரு ஷேர் சேனல் இல்லாமல் நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ் அண்ட் ஹைப்ரிட் மாடல்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்துருந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ad hoc wireless network எப்படி 2 networks எப்படி communicate பண்ணுது அப்படிங்கிறது. Finally we ended up with the major differences between the cellular network and ad hoc wireless network. So this is all about the elements of ad hoc wireless networks. So உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்.